கிடைக்கும் மாசில் அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோகிணியோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டோட ரிலேஷன் ரோகிணியோட அம்மாவை பார்த்துடுறாங்க. ரோகிணியோட அம்மாவை பார்த்துட்டு, இப்போ தான் கல்யாணி மாதிரி நான் ஒரு லேடியை பார்த்தேன், நான் கல்யாணின்னு கூப்பிட்டேன், ஆனால் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, அவங்கள பார்க்க முடியல. இங்கே தான் இருக்காங்களா கல்யாணி? இல்லை அவள் இங்கே இல்லை, அவள் ஃபாரினில் இருக்கிறா. என்னங்க நீங்கள் குழந்தைய கூப்பிட்டு வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு போனீங்க, அதோட குழந்தைய அந்த அவங்க பாட்டிக்கிட்ட தாத்தாக்கிட்டேயும் காட்டுறதே இல்லை, அவங்க ரொம்ப ஏங்கி போயிருக்காங்க. நீங்கள் வாங்க, நாங்கள் ஊருக்கு தான் போகிறோம், இப்போ காட்டுங்க. இல்லையா, இப்போலாம் முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் வாய் தகராறு கொஞ்சம் அதிகமாகுது. இதை தூரத்தில் இருந்து பார்த்த மீனாவும் முத்தும், என்ன பிரச்சனை, வாங்க போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போகும்போது என்னம்மா இங்கே சண்டை அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை முத்து, இது எங்கள் ஃபேமிலி விஷயம், நாங்கள் பேசிடுறோம், நீங்கள் போங்கன்றாங்க. இல்லைம்மா ரொம்ப சண்டை போடுறீங்களே அப்படின்ட்டு கிறிஷோட கையை வர பிடிச்சி இழுத்துட்டு இருக்கீங்களே, என்னென்னா கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை முத்து, நான் தான் சொல்கிறேன், இது எங்கள் ஃபேமிலி விஷயம், நாங்கள் பேசிக்கிறேன்ட்டு நடந்த விஷயத்தை கேட்கும்போது அவங்க ரிலேட்டிவ் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்ததுன்னும் போது முத்துக்கும் மீனாக்கும் ஓகே, கிறிஷை பற்றி நம்ம முழு விஷயமோ தெரியும்னா அவங்க ஊருக்கு போய் விசாரிச்சா மட்டும் தான் தெரியும். சரி வா மீனா, நம்ம 2 பேரும் கிளம்பிடலாம்.